ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் வடைக்கறி தான் பார்க்க போகிறோம். இந்த வடைக்கறி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடமே சூப்பரான காம்பினேஷனாகவே இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ நம்ம வடைக்கறி செய்கிறதுக்கு முதல்ல வடை மாவை நம்ம அரைக்கணும். இன்றைக்கி நான் 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த பருப்போடவே சில சாமான்கள் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, இந்த வடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரொம்ப குறைப்பாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருக்கு, நம்ம இதில் வடை மாதிரி போட்டு எடுக்கலாம். வடை ஒரே ஷேப்லேயே ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம வடையை பிக்கத்தான் போகிறோம். அதனால் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி இருக்குது. அந்த மாவு மட்டும் நல்லா வெந்து வந்தாலே போதும். இப்போ நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மாவுமே நான் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நான் பிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயிலே நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வெந்து வந்தாலே போதும், நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இதிலே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வேகணும், குழைவாக வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பட்டாணி நல்லா வேகும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடைக்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம பிச்சு வச்சுருக்க வடையும் சேர்த்துக்கலாம். வடை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த தண்ணியில் வேகத்தான் வைக்க போகிறோம். அப்போ அது நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வடையை அந்த கரண்டிலே உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் அது நல்லா ஊறி வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த வடைக்கறி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுடு தண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.